நம்ம ஜெய் மஹி விலாக்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, வாரணாசிலேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்வர் மகாதேவ் மந்திர் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்திருக்கோம். இது முழுக்க முழுக்க ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்த ரோஸ் கலர், அதான் சொல்லுவாங்களே இந்த பிங்க் மார்பிள்ஸ் அப்படின்னு, அந்த கல்லால், அந்த ரோஸ் கலர் மார்பிள் கல்லால் முழுக்க முழுக்க இது வடிவமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிடேஷன், யோகா அதுக்குண்டான கோயில் தான் இது. எல்லோரும் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி சொன்னால் நம்ப மாட்டேங்க, 20,000 பேர் ஒரே டைமில் உட்காந்து இங்கே மெடிடேஷன் பண்ணலாம். அப்படி ஒரு அருமையான கோயில் வந்திருக்கும். இதோட அந்த உச்சி இது எப்படின்னா தாமரை வடிவிலான இதுதான் வச்சுருக்காங்க. தூம்னு சொல்கிறாங்க. அது தாமரை வடிவத்தில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பார்த்தா இது ராஜஸ்தானுக்கு தான் ஏதோ போன மாதிரி இருக்குது. நான் போனதில்லை ராஜஸ்தானில் தான் இந்த மாதிரி இந்த ரோஸ் கலர், இந்த பிங்க் மார்பிளில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலத்து பில்டிங்கெல்லாம் இருக்கும். ராஜஸ்தான் பேரே பிங்க் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க, ராஜஸ்தான் தலைநகரை. பாருங்கள், பூவெல்லாம் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கார்டனிங் ஒர்க்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க. ஏரியா நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய இடம். இது நம்ம பிரதமர் மோடிஜி அவர் கையால் தான் திறந்து வச்சுருக்கிற மாதிரி போஸ்டர்லாம் இருந்துச்சு. அவர் யூபி சிஎம் இருந்தார், யோகி ஆதித்யநாத் அவர் இருந்தார். அப்போ 2-3 பேர் இருந்த மாதிரி ஒரு பேனர் பார்த்தேன். அநேகமாக நம்ம பிரதமர் தான் இதை திறந்து வச்சுருப்பார். ஒரு அருமையான பில்டிங் பார்க்குறதுக்கு. நம்ம இது கேமராவில் தான் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பில்டிங்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மொபைலில் எடுத்திருக்கோம், பாருங்கள். இன்னொன்று உள்ள ஃபோட்டோஸ் அலௌடுங்கிறாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்மளால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்லிப்பர் இங்கே விட்டுட்டு அப்படியே மெதுவாக போகலாம். நிறைய படிக்கட்டு இருக்குது. நம்ம வீடியோவில் பார்த்தா சின்ன பில்டிங் மாதிரி தெரியுது. இது பிரம்மாண்டமான பில்டிங்கு. 4-5 கிலோமீட்டர் தள்ளி ரோட்லேருந்தே தெரியுது. அந்த கலரும் பயங்கரமாக இருக்கும். இந்த கலர் பார்த்தா நம்ம தஞ்சை பெரிய கோயிலும் இது சார்ந்த கலரில் தான் அப்படியே இருக்கும். ஒரு ஆரஞ்சும் ரோஸ் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் அந்த மாதிரி தோணுச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய வராண்டான்னு, செம்மையாக இருக்குங்க. இங்கே பயங்கரமான செக்யூரிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக நம்ம செருப்பை கட்டி வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக போகலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துலேயே வேலைப்பாடு செதுக்கியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான இடம்னு. பிங்க் கலரில் இருக்கும், அப்படியே லைட் ரோஸ் கலரில் ஒரு மாதிரி கலர். இது சூப்பராக இருக்கும். எல்லாம் இந்த ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்த மார்பிள்ஸ் தானம்மா. பாருங்கள், அருமையான எல்லாமே மார்பிள்ஸ் தான். பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய இடம். அதுவும் இந்த மெடிடேஷனில், தியானம், யோகா இதிலெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடம். பாருங்கள், மேலெல்லாம் பயங்கரமான வேலைப்பாடு. இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தான், கல் வேலைப்பாடுகள் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மயிலெல்லாம் பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க தூணில்.
அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தூண்லேயும் எவ்வளோ வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அருமையான ஒரு இடம். கால் வச்சாலே சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. அந்தளவுக்கு தரை கூலிங்காக இருந்துச்சு. எல்லாம் பாருங்கள், மர வேலைப்பாடு தான். உள்ள ஒரு சிலை இருக்குது, அவர் தான் நினைக்கிறேன். அவரோட சிலை மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. உள்ள ஒரு 2-3 கிளிப் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அது அப்படி பாருங்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம், அப்படி பாருங்கள். இவர் தான் உள்ளே இருக்கிற அந்த சாமியை கும்பிட்றவங்க. எனக்கு ஒரு வரலாறு பெருசாக தெரியல. பாருங்கள், வேலைப்பாடெல்லாம் பயங்கரமான ஒரு அரண்மனை அப்படி தான் காட்சி அளிக்குது. பிரம்மாண்டங்க, செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வேலைப்பாடுமே பயங்கரம் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம மொபைல்ல எல்லாம் கவர் ஆகாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிளாலேயே செதுக்கியிருக்காங்க. மர வேலைப்பாடும் அதிகமாக இருக்குது. இவர் தான் அவர். வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அப்புறம் 20,000 பேர் ஒரே டைமில் யோகா மெடிடேஷன் பண்ணுறதுனா இடம் சும்மாவா? பிரம்மாண்டம். கடல் மாதிரி இருக்குது, செதுக்கியிருக்காங்க அப்படியே. அருமையான வேலைப்பாடுங்கெல்லாம். அது உள்ளே உட்காந்து பார்த்தா எங்கே பார்க்குறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இப்போ அப்படியே கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றோம். வெளியே வந்து பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு வேலைப்பாடு. அருமையான இடம். உள்ளே போனாலே மனசெல்லாம் அப்படி ஒரு அமைதியாக நல்லா இருந்துச்சு. பாருங்கள், கவர் ஆக மாட்டேங்குது கேமராவில் அவ்வளோ பெரிய பில்டிங். சூப்பராக இருந்துச்சு. அது இங்கே கிளைமேட்டில் தண்ணி கொஞ்சம் சேரல. இன்னொன்று வந்து பயங்கர குளிருங்கிறனால கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. அதான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அருமையான இடம். நம்ம சாரநாத் கோயில் இதெல்லாம் கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும். அந்த கோயிலேருந்து இது ஒரு 7-8 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் வரும். ஆனால் சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்க்க வேண்டிய இடம். இது புதுசாக தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ இறங்கி எக்ஸிட் போட்டிருக்காங்க. இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், மார்பிள் மொசைக்கு, அந்த ராஜஸ்தான் அந்த கற்களாலேயே எல்லாம் ஃபுல்லாக வடிவமைச்சிருக்காங்க. பிரம்மாண்டம், கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது நம்ம கூட டிஜிட்டலாக அப்படியே ட்ராவல் பண்ணுற உங்களுக்கு இந்த பிரம்மாண்டம் எப்படின்னு தெரியும். இது டிவியில் போட்டு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா சூப்பராக தெரியும். பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு உங்கள் ஆசீர்வாதமாக நினச்சி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் விருப்பம் ஆன்மீகத்தில் கோயில்களும் பார்க்க ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் தான் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ண காத்திருக்கேன். அதுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. உங்கள் ஆதரவு கிடைக்கணும்னு நம்புகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க.
உங்களுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி பாருங்கள். நம்ம சேனலில் காசியை பற்றின ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். காலபைரவர் மகிமை, கங்கை கரையில் படகு பயணம், மணிகர்ணிகா காட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். சாரநாத் டெம்பிள், புத்தர் டெம்பிள், ஜாப்பனீஸ் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய விதமான கோயில்களை எடுத்து போட்டிருக்கேன். அதனால் தயவு செஞ்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதரவு நம்ம ஜெய் மஹி விலாக்ஸ் சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் ஆதரவு இருந்தால் தான் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் வித்தியாசமான கோயில்களை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். உங்கள் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. எவ்வளோ நேரம் பார்த்து நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ண அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். அருமையான இடங்க, சொல்ல வார்த்தைகளே இல்லை. எனக்கு டைம் அதிகமாக இல்லாதனால அதிகமாக நான் கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், பாருங்கள். சூப்பராக எல்லாம் செதுக்கியிருக்காங்க. எல்லாம் அருமையான ஒரு கோயில் தரிசனம். என்னுடன் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய் மஹி விலாக்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தேன்கூடு பில்டிங்கே பிரம்மாண்டம். அதில் நம்ம தேன் கூடு கட்டி இருக்கிறது அதை விட பிரம்மாண்டம், பயங்கரமாக இருக்குங்க. இதில் எப்படியும் ஒரு 100 கிலோ தேனாவது இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி பயணம். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. வாழ்க வளமுடன். பாருங்கள் இதோட கலர் எப்படின்னு. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் ஜெய் மஹி விலாக்ஸ். நன்றி, வணக்கம்.